விடவா? என்னம்மா சொல்ற? ஜெயமா, உங்களுக்கு ஊட்டி விடட்டுமான்னு கேக்குறேன். ஊட்டி விட்டா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வாங்க ஜெயமா. நல்லா சாப்பிடுங்க ஜெயமா. என் அம்மாக்கு நான் இப்படிதான் ஊட்டி விடுவேன். திருப்தியா சாப்பிடுங்க ஜெயமா. ஏய், என்ன இது? ஜெயமாக்கு அப்படியே ஊட்டி விடுறா. போற போக்க பார்த்தா கவுத்துருவா போல இருக்கே. கவுத்துருவா போல இல்ல, கவுத்துட்டா. என் தங்கச்சியும் சில சமயம் நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. ஜெயமா, நல்லா சாப்பிடுங்க ஜெயமா. சாப்பிடுங்க ஜெயமா. நல்லா சாப்பிடுங்க. நைட் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே கூடாது. என்ன ஜெயமா? ஜெயமா, என்ன ஜெயமா, காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? காரம் ஜாஸ்தியா இல்ல, பாசம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படியே அடடடா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெயமா. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி எந்திரி எந்திரிமா. ஹாசினி, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுதுமா. நீ இனிமே சின்ன புள்ள இல்ல, இந்த வீட்டோட மகாராணி. நீ வெறும் ஹாசினி இல்ல, இந்த குடும்பத்தோட மருமக. இன்னையிலிருந்து இந்த குடும்பத்தோட கௌரவம், மரியாதை எல்லாமே உன்கிட்டதான் இருக்க போகுது. அந்த பொறுப்பையும் கடமையும் நீதாம்மா காப்பாத்தணும். இனிமே என்னோட ஏஜேக்கு எல்லாமே நீதான். உனக்கு ஏஜே கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நீதான் என் ஏஜேவை நல்லபடியா பாத்துக்கணும். பிரவளிகா போனதுக்கு அப்புறம் பாவம் என் ஏஜேவோட வாழ்க்கையே மாறி போச்சு. தன்னோட உலகத்தை ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அவன் சுருக்கிக்கிட்டான். தனக்கு இது போதும்னு தன்னை தனியாளாவே ஆக்கிக்கிட்டான். அதுல இருந்து நீதான் என்னோட ஏஜேவை மீட்டெடுக்கணும். மறுபடியும் எல்லாரும் வாழற சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னோட ஏஜேவை நீதான் கொண்டு வரணும். அது ஒன்னால மட்டும்தான் செய்ய முடியும். என்ன மன்னிச்சிடுங்க ஜெயம்மா. எங்க காலம் பூரா வாழ போற ஒரு மருமகளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்க மகனோட வாழ வரல, ஹிட்லரை குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கான சாட்சியை தேடி வந்திருக்கேன். அப்படி நான் அதுல ஜெயிச்சிட்டேன்னா உங்க மகன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. எனக்கு தாலி கட்டின கைக்கு விலங்கு கிடைக்க போகுது. என்ன ஆசீர்வாதம் செஞ்ச உங்க மனசுக்கு சோகம் வரப்போகுது. சாரி ஜெயம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லையேவா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஜெயம்மா, முக்கியமான நேரத்துல பேசியே டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? பிரெயின், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி சரி, ரூமுக்கு போ. இதுக்கு ஒன்னும் தெரியாத கள்ளி. ரூமுக்கு போய் நல்லா தூங்குறதுக்கு. போ, கிளம்பு. ஐயோ, எங்க? எங்கயா? ஏஜே ரூமுக்கு. ஐயோ, நான் அங்க போக மாட்டேன். வேற எங்க போற? நான் அங்க ரூம்லயே தூங்கிக்கிறேன் ஜெயம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெயம்மா. ஏன் ரூம்ல தூங்குறதுக்கா கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷ ரூம்ல தூங்குறத விட்டுட்டு அந்த ரூம்ல தூங்குறேன், இந்த ரூம்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ இங்கதான் இருப்பா. போமா. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போ உள்ள. அம்மா, போமா, போ. ஏமா பயப்படுற? பயப்படுறதுக்கு இது ஒன்னும் ஹாரர் ரூம் இல்ல, உன் ஹஸ்பண்ட் ரூம். போ
போன்னு சொல்றேன்ல. ஐயே என்ன ஜெயம்மா? இது நெஞ்சா பாருங்கல்ல, இந்த வலி வலிக்குது. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ரூம்குள்ளேயே வந்து என்னையே வந்து இடுப்ப? பாத்துட்டு தானே இருந்தீங்க, நானவ வந்தேன். ஜெயம்மா தான். ஏய் வாய மூடு. தேவையில்லாம அவங்கள காரணம் சொல்லாத. இதெல்லாம் உன்னோட பிளான் தான். திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்தை ஒரு சாக்க வச்சுக்கிட்டு என் ரூம்குள்ள வந்துட்டல நீ. திட்டம் போட்டது நீங்களா இல்ல நானா? நானா என் தங்கச்சியை கிட்னாப் பண்ண? நானா பிளாக்மெயில் பண்ணி? உங்களுக்கு என்ன? ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு வர ஓடிபிய பார்த்து சொல்ற வேலை. இங்க நாள கிடந்து சாப்பிடுறேன். ஹாஷ்னி, மரியாதையா பேசு. நான் சிபிஐ ஆபீசர். அட போங்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சிபிஐ ஆபீசர் தான். என்ன பதவியோ சைரன் வச்ச கார் மட்டும்தான் இல்ல. நீங்க பெரிய சிபிஐ ஆபீசரா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? சரி சரி புலம்பாத. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரே ஒரு க்ளூ கொடு. அதை வச்சு அந்த ஏஜேவை நான் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். நான் மட்டும் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்லையா இருக்கேன்? நானும் ஜெயில தான் இருக்கேன். அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் இதே வீட்ல ஜீவ சமாதி ஆயிடுவேன் போல இருக்கு. நான் செத்துட்டேன்னா உங்களையும் அந்த ஹிட்லரையும் சும்மாவே விட மாட்டேன். ஆவிய வந்து உங்களை கொன்னுடுவேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஓடிபி. நான் ஒன்னும் நீ இந்த ராத்திரில படுற கஷ்டத்தை கேட்டு அறிக்கை சப்மிட் பண்ண போறது இல்ல. எனக்கு தேவை ரிசல்ட். அதுவும் அந்த ஹிட்லர் தாம் பொண்டாட்டியை கொன்னதுக்கான கிறிஸ்டல் கிளியரான எவிடன்ஸ். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த சாட்சி அவனோட ரூம்ல தான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தர. ஓகே, குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். இந்த ஒரு ஆள் எனக்கு பேட் நைட்டா மாத்திட்டு இருக்கான். ஹிட்லர் தான் பொண்டாட்டிய கொன்னதுக்கு இந்த சிபிஐ ஆபீசர் ஏன் என்ன கொல்றான்? இந்த ஆளோட ரூம்ல என்ன சாட்சி இருக்க போகுது? கொன்ன வேவனாவது அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி தன் ரூம்லயே வச்சிருப்பானா? அந்த விக்ரம் உண்மையிலேயே சிபிஐ ஆபீசர் தானா? எல்லாரும் ஒரு ரவுண்டு தூங்கி இருப்பாங்க. நான் மட்டும் அடுத்த ராத்திரியில பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன். தூக்கம் கெட்டது கெட்டு போச்சு. அந்த எவிடன்ஸையாவது தேடி பாப்போம். தீங்கும் மொழியா இவன் மதுவியவா இல்லை திருமதி மகளா நான் சூரிய கதிரா உன் பார்வையோ புதிராய் நிகழ்வது நிகராய் நிஜம் சொல்லடி திமிராய் குழலூதும் போது விரல்கள் மறுக்குது இதுவாக சொந்தம் நிழல் தேடும் போது வந்தால் அதுதானே நம் பந்தம். இந்த போர்வை எப்படி வந்தது? யாரு போத்தி விட்டுருப்பா? சீச்சி, இந்த ஹிட்லர் எங்க போத்தி விட போறாரு? இவர் அந்த அளவுக்கு நல்ல மனுஷனே இல்ல. என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னே பிறந்தவர். யாரோ நல்ல மனசு உள்ளவங்க தான் போத்தி விட்டுருக்காங்க. சரி, யாரு செஞ்சா என்ன? நல்லா தூங்கியாச்சு.
இன்னும் இந்த ஹாசினியை காணோம். எழுந்திருக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? நமக்கு மட்டும் காலையிலேயே எந்திரிக்கிற ரூல்ஸா அந்த கேக்கு காரிக்கு கிடையாதா? நேத்து அவ தின்ன சாப்பாட்டுக்கு இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. சோத்துக்கு சித்தவ. ஏஜே அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கே கண்டிஷன் போட்டுதான் சேர்த்தாரு. அப்புறம் எப்படி அவளை ரூம்குள்ள விட்டுருப்பாரு? ஆச்சரியமா இருக்கே. அவர் எங்க விட போறாரு? ஜெயமா தான் கெஞ்சி அவளை உள்ள விட்டுருப்பாங்க. அதானே பார்த்தேன். அந்த மூஞ்சியாவது உள்ள விடுறதாவது. உள்ள போனாலும் அவளுக்கு வனவாசம் தான். எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. அப்படியெல்லாம் நினைச்சிடாது சித்ரா. பஞ்சும் நெருப்பும் பக்கத்து பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. ஏய், நீங்க பயப்படவே தேவையில்ல. அவ பஞ்சா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, நம்ம ஏஜே கிட்ட எது காஃபி சாப்பிட கூப்பிட்டாங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? லாஃபிங் தெரப்பி. இத டெய்லி காலையில செய்யணும். சும்மாவே லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருப்ப. இதுல தெரப்பி வேறயா? லூஸ் லூஸ். டென்ஷன் போச்சு. லட்சுமி, கொஞ்சம் காஃபி கொண்டா. இதோ வரேன் சார். சார் காஃபி சார். தேங்க்ஸ். அப்புறம் குட் மார்னிங் ஏஜி. என்ன என்னாச்சு? ஆமா, நேத்து ஹாசினிய ரூம்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னேன்ல, அத நினைச்சேன், சிரிச்சேன். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அதே தான் சொல்றேன். அவளை உள்ள விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா ஆமா ஆமா, நாங்க நம்புறோம். காலங்காத்தால இந்த வீட்டுக்கு என்னாச்சு? இங்க என்னன்னா கிசு கிசுங்கிறாங்க, நீங்க என்னன்னா சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓ ஏய். ஹாசினி, your time starts now. என்ன நின்னு மாமனாரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாவ் ஜாவ். ஐயோ, பெர்ஃபார்மன்ஸ் காசப்பட்டு கெட்டப்ப மிஸ் பண்ணிட்டோமே. ஏதாவது பெருசா பண்ணணும். இப்போ பாரு. அப்பா, இந்த ஏஜ் இருக்காருல்ல ரொம்ப மோசம். என்ன விடிய விடிய தூங்கவே விடல. வெளியில தான் வெட்டி வீராப்பு, தாம் தூம்னு குதிக்கிறது. ரூம்குள்ள அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுறாரு. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தே ஆகணும்னு அடம் புடிச்சு அப்படியே என்ன புடிச்சு இழுத்து என் இடுப்புல கை வச்சு அப்படியே என்ன சாச்சு உதட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்க. அமைதியா இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனா இந்த மிலிட்டரி ஆக்ஷன் கொடுக்கறவங்கள நம்பவே கூடாது. என்ன ஒரு வில்லத்தனம். ஏய், இதை எங்களை நம்ப சொல்றியா? நைட்டு முழுக்க தூங்காம இருந்தா எனக்கு தானே தெரியும்.
நான் சொன்னதான் நம்ப மாட்டீங்க. ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்க ஏஜிக்கு தெரியும்ல. உண்மையா பொய்யான்னு அவர்கிட்டயே கேளுங்க. இவ என்னக்கா சொல்றது? நம்ம ஏஜி கிட்டே போய் கேட்டுறலாம். ஏய் சுமாரு, அவ சொல்றானே நாம எப்படி இது ஏஜே கிட்ட கேக்குறது? என்ன என் பேர் அடிபடுது? என்ன சொல்லுங்க. அது வந்து ஹாசினி சொன்னா. சுமார், என்ன சொன்னா அவ? நீங்க அவளை தூங்கவே விடலன்னு சொன்னா. ஆமா, உண்மைதான். நேத்து நைட் மட்டும் இல்ல, இனி எந்த ராத்திரியும் அவ தூங்க கூடாது. அப்படி சொல்லுடி என் எருமை குட்டி. நான் தூங்க விட மாட்டேன். நான் சொன்னா நம்ப மாட்டேன் நீங்கல்ல. இப்ப பாத்தீங்கல்ல, அவர் வாயாலே சொல்றாரு. தனியாவே வாழ்ந்துட்டதுனால பொண்ணுங்களை எப்படி டீல் பண்றதுன்னே தெரியல. முரட்டுத்தனமாவே பிஹேவ் பண்றாரு. போக போகதான் நான் புரிய வைக்க போறேன். சரி சரி, நான் போறேன். ரொம்ப நேரம் வெளியே இருந்தா திட்டுவாரு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம். என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறா? ஒரே நாள் நைட்ல கிழக்கு மேற்கு ஆயிடுச்சா? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்து யாரும் சிரிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. பார்த்து நடந்துக்கோ. நான் என்ன பண்ண? நான் நேத்தே சொன்னேன், சண்டையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு. ரூமை விட்டு வெளியே வரும்போது ஐயோ கொஞ்சம் பார்த்து வாயே. என்ன சொல்ற? புரியலையா? உன் முகத்தை கண்ணாடியில பாரு, அப்ப புரியும். மானோ ஷிப்புமே ஜாத்தாகே. கேக்கு காரி கதவு தர மென்டல் கேக்காரு. இதெல்லாம் நீதானே பண்ணது? என்னது என்னதுவா? என் முகத்துல லிப்ஸ்டிக் பொட்டு, என் முடியில பூ எல்லாம் நீதானே போட்டது? நான் ஒண்ணும் பண்ணலையே. சும்மா வந்து எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? அப்போ இது யார் பண்ணிருப்பா? நீதானே பண்ணிருக்க. இது எல்லாமே உன் பிளான் தான். உன்ன நீ வெளியே வா, நான் பேசிக்கிறேன். வா வெளியில. நான் இப்ப குளிச்சிட்டு இருக்கேன். குளிக்கிறியா? சீக்கிரம் வெளியே வா, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா நைட்டு ஒண்ணுமே நடக்கல போல இருக்கு. அந்த கேக்கு காரி வேணும்னே பீதியை கிளப்பி விட்டுருக்கான். கதவு தர மென்டல் கேக்காரு. உன்னை யார் என் பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தது? இந்த பாத்ரூம்ல ஒண்ணு உங்க பேர் எழுதி இல்லையே. காமெடியா பண்ற? இப்போ வெளியே வர போறியா இல்லையா? நான் இப்போ வர முடியாது. இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். ஏய் வா, இங்க பாரு. நம்ம மேல போய் தண்ணி டேங்க ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹாசினி குளிக்க முடியாம லேட் பண்ணுவா. ஏஜி ஆபீஸ் போக முடியாம அவள உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. சூப்பர்க்கா. சரி சரி வா போலாம். மேல போ. தண்ணிய கதவு பக்கத்துல வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி உள்ள கொண்டு வந்து கூட கண்ணு தெரியல எனக்கு. எனக்கு கண்ணு தெரியுமே. ஏய் லூஸ், ஸ்லிப் ஆயிடுவேன். ஐயோ இது வேறயா? ஏய் 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 அங்க எங்க போறேன்? நான் இங்க இருக்கேன். எங்க? வா பின்னாடி வா. இப்போ 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 ரைட்டுக்கு திரும்பு. ரைட்டா? ஸ்ட்ரைட் வா, ஸ்ட்ரைட் வா. ஸ்ட்ரைட்டா? வா. வரலாம் வரலாம் வரலாம். ஏய் ஏய் தேன் துளியின் விழியா, தீ தீண்டும் மொழியா, இவன் முழுமதி நிலவா, இல்லை திருமதி
சூரிய கதிராய் உன் பார்வையும் உதிராய் நிகமோதுது நிகராய் நிஜம் சொல்லடி தீராய் குழலோடும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம் நிழல் தேடும் போது வந்தாய் அதுதானே நம் பந்தம் இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி கோச்சுக்கதவா. அதான் ஷவர்ல தண்ணி வருதுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க வர சொன்னீங்க? வேற எதையும் ட்ரை பண்றதுக்காக வேணும்னே பிளான் பண்ணி என்ன உள்ள வர வச்சிருக்கீங்க. இத பாரு, இந்த பிளான் பண்றது ஏமாத்துறதெல்லாம் உன்னோட வேலை. காலையில என் முகத்துல லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டது நீ தானே. எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டேன். இப்போ நான் குளிக்க போகும்போது தண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ராட். கஷ்டப்படுறீங்களேன்னு தண்ணி எடுத்துட்டு வந்தா எனக்கு ஃப்ராட் பட்டமா? நானே இப்பதான் ட்ரெஸ் மாத்தினேன், அதுக்குள்ள நனைஞ்சிருச்சு. இந்த மன்மத ராசாவை அடையறதுக்கு திட்டு வர போடணுமா? போயா. திருட்டு திமிர் திமிர் பிடிச்ச. அந்த ஏஜ் ஏன்டா இப்படி இருக்காரோ? பெரிய குழந்தைன்னு நினைப்பு. சோப்பு போட்டு விடு, முதுகு தேய்ச்சி விடுன்னு ச்சே, ஒரே தொந்தரவு. இதுல என்ன வேற நினைச்சு விட்டுட்டாரு. என்னதான் முரட்டுத்தனமான ஆம்பளையா இருந்தாலும் கல்யாணமான குழந்தையா மாறிடுறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி இவ தண்ணி எடுத்துட்டு உள்ள போயிருப்பா, சோப்பு வலிக்கு விழ போயிருப்பா, ஏஜே இவள தாங்கி புடிச்சிருப்பாரு. நம்ம ஓபன் பண்ண தண்ணி ஷவர்ல இருந்து வந்து 2 பேரும் நனைஞ்சிருப்பாங்க. 2 பேருக்கும் ரொமான்ஸ் நடந்திருக்கும். That's all, Your Honor. 2 பேருக்கும் பெரிய சண்டை இழுத்து விடலான்னு பிளான் பண்ணி இப்படி நாமளே அவங்கள ரொமான்ஸ் பண்ண வச்சு இன்னும் நெருக்கமாக்கிட்டோமே. ஹசினி, நீ ஹீரோயினா இல்ல வில்லியா? இந்த ரணகலத்திலயும் குதூகலம் கேக்குதா? எதுக்கு இப்போ இந்த அரெஸ்ட் வாரண்ட்? இது எதுக்கு அப்பப்ப காமிச்சிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக தான் இந்த நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்காக இல்ல, உங்க அப்பாக்காக இருக்கிறேன்னு சொல்லு. அந்த பிரவலிகா செத்து போய் இவ்ளோ நாள் கழிச்சு உங்களுக்கே கிடைக்காத ஒரு சாட்சி எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? ஆனாலும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அத கூட புரிஞ்சுக்க முடியாம இந்த வாரண்ட் எதுக்கு இவ்ளோ ஜெராக்ஸ் போட்டு இப்படி என்கிட்ட கொடுத்திருக்கீங்க? எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தோட விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன்னு தெரியுதுல, போய் வேலையை முடி. சரி சரி, நான் முடிக்கிறேன், நீங்க போங்க. இனிமே சொல்லாம கொல்லாமலாம் இந்த வீட்டுக்கு வராதீங்க. போங்க போங்க. இது வரைக்கும் நீ டூப்ளிகேட் வாரண்ட் தான் பார்த்துட்டு இருக்க. எனக்கு காரியம் சீக்கிரமா நடக்கலனா ஒரிஜினல் வாரண்ட் எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா போகும். வரேன். எவிடன்ஸ் நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இந்த ஓடிபியோட தொந்தரவு தாங்க முடியல. எப்படியாவது இந்த சாட்சியை எடுத்து கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடியே போயிடணும். ஒருவேளை இந்த லாக்கர்ல தான் அந்த சாட்சி இருக்குமோ? எடுத்து கொடுத்துட்டா அந்த ஹிட்லர் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மாட்டணும். கேக்குறல, இங்க என்ன பண்ற நீ? இல்ல, லாக்கர் மாதிரி இருந்துச்சு. என் லாக்கர் என்ன பண்ண? அதை திறந்து பாத்துட்டியா?
என்ன பண்ணி சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா அது என்னன்னு பார்த்தேன். சும்மா எதுக்கு பார்த்தேன்? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? அப்படி அதுல என்னதான் இருக்கு? அந்த லாக்கர்ல என் உயிரே இருக்கு. உயிர் இருக்கா இல்ல உயிர் எடுத்ததுக்கான சாட்சி இருக்கா? இந்த ஆள் டென்ஷன் ஆகிறத பார்த்தா உள்ள எதுவும் இருக்கும் போல இருக்கே. இன்னொரு தடவை என் லாக்கர் பக்கத்துல உன்னை பார்த்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் லாக்கர் மேல உன் கை பட்டுச்சு இன்னொரு தடவை நான் பேச மாட்டேன். உன் கழுத்து பிடிச்சு வெளியே வீசிட்டு வந்துடுறேன். முதல்ல நீ ஏன் இங்க வந்த அது சொல்லு. என் லாக்கரை தொடர்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது ஓபன் பண்றதுக்கு கை போதாதா? அதுக்கு ஒரு அதிகாரம் வேற வேணுமா? என் லாக்கர் தொட்டது மட்டும் இல்லாம என் கூட இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல வெளியே போ. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். நான் எதுக்கு போகணும்? எனக்கும் இந்த ரூம்ல பங்கு இருக்கு. பங்கு இருக்கா? இந்த ரூம்ல சரி பாதி எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதனால இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உங்களுக்கு எனக்கு 50-50 தான். ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? உனக்கு ரைட்ஸ் தானே வேணும். இரு, உனக்கு ஷேர் தரேன். இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடணும். என்ன கையெழுத்து? நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கையெழுத்து போடணும். இந்தா. நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்க தானே என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என்னோட 7 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் என்னோட மனைவி வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், வேலைக்காரியா தான் இருக்கணும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? கையெழுத்து போட முடியாதுன்னா அப்போ வீட்டு வேலை எல்லாம் செய். இந்த துணியெல்லாம் துவைச்சு போடு. எனக்கு காரியம் சீக்கிரமா நடக்கலனா ஒரிஜினல் வாரண்ட் எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா போகும். சரி, நான் செய்றேன். குட். இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கரெக்டா வாஷ் பண்ணணும் அண்ட் ஃபுல் வீட்டை சுத்தம் பண்ணணும். போ. முதல்ல சுத்தம் செய்ய வேண்டியது வீட்டு இல்ல, உங்க அழுக்கான மனச. இது அந்த மருமகளுக்கு, இது அந்த 2வதுக்கு, இது அந்த 3, 2க்கு. அலேக்கா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வீட்டு வேலைக்கு போயிருந்தியா? முறைக்காத, உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஒன்னும் வேலை செய்யாம சோறு திங்கிறதுக்கு இந்த வீட்டு மருமகளுங்க இல்ல. ஹேய், என்னமோ இந்த வேலைய அக்கறையா செஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்கற. இது ஏஜியோட ஆர்டர் தானே? எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? நான் ஏமாத்தி தான் ஏஜிவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. எப்படி ஐடியா? சூப்பர்ல. இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், உண்மைய சொன்ன மாதிரியும் இருக்கும். எது உண்மை? உங்க மாமா தான் என்ன ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நான் செய்யாத தப்ப எதுக்கு ஒத்துக்கணும்? ஹிட்லர் பண்ண மோசடித்தனம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவரோட உண்மையான நரிமுகத்தை இந்த உலகத்துக்கே காட்டாம நான் அடங்க மாட்டேன். அது உன்னால முடியுமா? வேலை செய்யற இடத்துல என்ன வெட்டி பேச்சு? கிளம்புங்க. நீ துவைக்கிற அழக பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்ப போறீங்களா இல்ல சோப்பு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவா? அப்புறமா கண் எரியுது வாய் எரியுதுங்களா சொல்லக்கூடாது. ஏய், என்ன மிரட்டுறியா? ஐயோ, என் இடுப்பு போச்சு. தொடப்ப கட்ட. இல்ல இல்ல, எதுக்கு இந்த தொடப்ப கட்டன்னு கேட்டேன். வெறுக்கிறதுக்கு. குப்பையே இல்லையே, வீணா தானே இருக்கு. குப்பை இல்லையா? கரெக்டா பாரு. தெரியுதா குப்பை?
சாரி. ஏய் நீ வேணும் தானே பண்ண. நீ வேணான்னு பண்ற. இவ்வளவு இருமாயா. ஜாலி. கொட்டிட்டனே. உனக்கு நல்லா வேணும். அந்த லூஸ் எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரியும். ஐயோ. ஏய், ஏன் கத்துற? பல்லி. அது அங்கதானே இருக்கு, இங்க ஏன் கத்துற? இங்கதான் இருக்கு. இங்கயா? இங்க Wow, what a colorful ladies. நீ சட்டையை துவைச்சு போடுன்னா கிழிச்சு போட்டிருக்கான். ஐயோ, நம்ம தூச்சி கிழிச்ச சட்டை. ஏய் கேக்காரி. ஏய் ஹாசினி. இரு. விட்டாரா? ஐயோ, நீ இப்படி மாட்டிக்கிட்டே. ஐயோ, சட்டை நாரா கிழிஞ்சிருச்சு. துவைக்கும் போது கிழியாத சட்டை எங்க இருக்கு? எஸ்கேப். ஓடு ஹாசினி, ஓடு. ஏய் கேக்காரி. ஹாசினி. இந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு தெரியல. இத தொட்டதுக்கு தானே ஏஜென்ட் டென்ஷன் ஆனாரு. இத ஓபன் பண்ணா ஒருவேளை நாம தேடுற எவிடன்ஸ் இருந்தாலும் இருக்கும். இன்னைக்கு இதை எப்படியாவது ஓபன் பண்ணிடணும். என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? ஓபன் ஆக மாட்டேங்குதா? அது அவ்வளோ ஈஸியா திறக்க முடியாது. ஏய் இங்க பாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கையும் கழுவாம மாட்டிக்கிட்டேனே. எப்படியாவது தப்பிக்கணுமே. யோசி ஹாசினி, யோசி. இல்லைன்னா நீ செத்த. நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? கேக்குது. என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கேன்? இப்ப என்ன பண்றது? ஐடியா. தூக்கத்துல நடக்கிற மாதிரி நடிச்சிருவோம். ஏய் எங்க போற? நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய. எங்க போற சொல்லு. ஹிட்லர் வந்து தடியா முட்டிக்க போற. ஏய் வரமாட்டாரு போல. வேற வழியே இல்ல. ஏய் லூசு. ஏய் இப்ப வரைக்கும் ஓகே. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவோமா? ஹாசினி அட்டத்தாரமே. என்ன பண்ற இவ? அங்க செவரு இருக்கு. ஏய் பெட்ல படுக்க கேட்டா என்ன விடல.
இப்ப என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். ம், இன்னைக்கு ஒரு நாள் தரையில படு, அப்போதான் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். கொரட்டையா விட்டுற. புலியோட கொரட்டை நீ கேட்டதில்ல, இப்போ கேட்டுக்கோ. ம். ஐயோ அம்மா, எங்கம்மா இருக்க? என்ன கொல்ல பாக்குறாங்கம்மா. ஐயோ பயமா இருக்கே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. ஐயோ, பொம்மை புலியா? அசிங்கப்பட்டாலே ஹாசினி. இந்த ஆள் வேற பாக்குறாரே, இப்படி சமாளிக்கிறது. நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி பெட்டுக்கு போனேன்? எப்படி கீழே வந்த? ஹலோ ஹிட்லர், நீங்க தான் என்ன தூக்கிட்டு போய் உங்க பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டீங்களா? என்னது? உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நான் மேல படுத்துக்கிறேன்னு கெஞ்சினா கூட வேணான்னு சொல்லிட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் அழகா இருக்கேன்னு மேல கூப்பிட்டு படுக்க வச்சிருக்கீங்க. கண்ட்ரி பிலிம். அடிங்க. ஏய், வாய மூடு. தூக்கத்துல நடந்து என் தூக்கத்தையும் கெடுக்கிறது மட்டும் இல்லாம என் மேல பழையவே போடுவேல நீ. இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை ஜூ கூட்டிட்டு போய் நிஜ போலி பக்கத்துல படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். அந்த நல்ல காரியத்தை உடனே செய்யுங்க. உங்க கூட இருக்கிறத விட அந்த புலி எவ்வளவோ மேல். இப்போ எங்க போற? ஜூக்கு போறியா? இப்போ புலி தூங்கிட்டு இருக்கும். காலையில போ, நல்ல பசியோட உனக்கா காத்துக்கிட்டு இருக்கும். ஆமா, நான் புலியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். நீங்க லஞ்சுக்கு போங்க. ஏய் ஏய், எங்க போற? நைட்ல பூதத்தை பார்த்தா தண்ணி குடின்னு என் பாட்டி சொல்லிச்சு. அதான் தண்ணி குடிக்க போறேன். நான் பூதமா? நான் பூதம்னு அந்த குட்டி பிசாசு சொல்லுது பாரு. ஆதாரம் கிடைச்சதா? ஆதாரம் கிடைக்கல, ஆனா ஒரு லாக்கர் கிடைச்சது. லாக்கரா? என்ன லாக்கர்? யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை திறக்க போனப்பதான் ஹிட்லர் பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அதை இனிமே தொட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. டென்ஷன் ஆகுறானா? அப்ப அந்த லாக்கர்ல தான் ஏதோ இருக்கு. அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கலாமோ? அப்புறம் என்னாச்சு? என்னாலதான் அதை திறக்க முடியல. ஏன்? ஏன்னா அதுக்கு அந்த ஆளு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பாஸ்வேர்டு உன்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ்வேர்ட் என்ன ஓடிபி மாதிரி அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? அது என்னன்னு பார்க்க போய் தான் நான் இப்போ திட்டு வாங்கினேன். எக்ஸ்கியூசஸ். தினம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கு. ஆனா அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சதாவே இல்ல. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? என்ன சத்தாங்க? அம்மா. ஏய், நீங்க என்ன பண்ற? பிச்சைக்காரங்க கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன். எடுத்து சாப்பாடு வாங்குறியா? ஐயோ, சாப்பாடு போடுறேன். சாப்பாடு போடுறதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம்? போட்டுட்டு வர வேண்டியதானே. என்ன நிம்மதியா தூங்க விட. இது போட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, பாத்திரத்தை நீட்டுங்க, சோறு போடுறோம். கௌரவம் பார்க்காதீங்க. பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு சோறு வாங்காம போனா இந்த வேஷத்துக்கே அவமானம். ஐயா, சரியில்லையே. அப்பா தப்பிச்சேன். சரி, நான் கிளம்புறேன். லுக் ஹியர், நீ ஆதாரத்துக்கு லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அப்பாக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒழுங்கா ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்பு. சரி, நான் போறேன். ஆதாரம் சீக்கிரம் கிடைக்கணும். இல்லைங்களே பாவா, உங்க அப்பாக்கு கழிது. ஏய், ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. எதுக்கு என்ன தூக்குறீங்க? பெட் மேல படுக்க வைக்க போறீங்களா? நான் அலாரம் சத்தம் கேட்கலையா உனக்கு? அதான் கேட்டுக்கிட்டே இருக்கே. அது அடிச்சதே நான் தான். பாரு, அலாரம் சத்தம் கேட்டது எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. நீ எதுக்கு வரல? ஓ, அலாரம் இங்கதான் அடிச்சுதா? நான் என்ன இங்க தீ பிடிச்சிச்சு போல. அதான் ஃபயர் சர்வீஸ் அலாரம் அடிச்சுட்டு போறாங்கன்னு நினைச்சேன். சரி, கீழே வா வா. ஏந்திரி ஏந்திரி. இப்பதான் தூக்கம் செம்மையா வருது. ஏந்திரிக்கிறே இல்லையா? அப்படியே தூக்கிட்டு போனீங்கன்னா நான் தூங்கிட்டே வருவேனா? தூக்கிட்டு போனோமா? இரு, உனக்கு இருக்கு.
இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இந்த அலாரம் அடிச்சது உனக்கும் தான். ஓ மை தளபதி, இது என்ன வீடா இல்ல மிலிட்டரி ட்ரைனிங் சென்டரா இல்ல தண்டனையை நிறைவேற்றுற இடமா? நோ 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 நோ, இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. இது என்ன அலாரம் போய் பேப்பர் வந்துச்சு? எதுக்கு இது? சரண்டர் பேப்பர்ஸ். அப்படின்னா நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு இப்ப கையெழுத்து போடணும். அட கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். முதல்ல சைன் போடு, அதுக்கப்புறம் கண்டிச்சுக்கோ. இந்தா. இது உங்களுக்கே ஓவரா தெரியல? ஒரு அலாரத்துக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? இதெல்லாம் என்னால முடியாது. நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன். அப்போ வீட்டு விட்டு வெளியே போ. இப்போதைக்கு ஐடியா இல்ல. அப்போ பனிஷ்மெண்ட் ஒத்துக்கோ. என்ன பனிஷ்மெண்ட்? தூங்குறவள பாதியிலேயே எழுப்பி நடு ஹால்ல நிக்க வச்சு பேசுறது பனிஷ்மெண்ட் இல்லையா? இது வெறும் ஒரு என்கொயரி தான். இந்த வீட்டோட ரூல்ஸ் மதிக்க தெரியாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்காது. இருக்காதுன்னா வேற எப்படி? இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ தூங்காம வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். ஆலமரத்தடி பஞ்சாயத்துல கூட இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்காது. என்ன வாட்ச்மேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சது? அவங்க தூங்கிட்டா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. யூ ரைட், யூ மே கோ. ஓகே சார். இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நான் செத்தாலும் வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க மாட்டேன். சைஸ் தான் கொஞ்சம் டைட்டா இருக்கு.